ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சிடுச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலோ அல்லது சிஸ்டமோ எது இருந்தாலும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஎன் ரிஜென்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி ஈஸி டவுன்லோட் பண்ணுறது, விலங்கு சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டுடைய டாக்குமெண்ட், அதாவது சொத்து பத்திரத்தை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீயும் யூஸராக இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது பயனாளர் பதிவு, அப்படியாவது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ், ஸோ சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிட்டிசன் இருக்கும். ஸோ யூசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா அப்படின்றத இதிலே உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நிக் நேம் எதனா ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டுக்கிறதால நீங்கள் கன்ஃபார்மாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ இமெயில் ஐடிக்கு தான் அவங்க வந்து வெரிஃபிகேஷன், அதாவது ஆக்டிவேஷன் லிங்க் வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ ஃபர்தராக உங்களுடைய சொத்து பத்திரத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ அப்ளை பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இல்லைனா ஆக்டிவேஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய லாஸ்ட் நேமு, மிடில் நேமு, உங்களுடைய ஜெண்டர், ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எதனா ஒரு டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஸோ டிரைவிங் லைசன்ஸ், இதில் எதனா ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் என்டர் பண்ண, அதோடைய நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய டோர் நம்பர், பின்கோட் நம்பர், வில்லேஜ், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை, நீங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அது கொடுத்துட்டு அதை வந்து ரிசீவ் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அது கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இமெயிலுக்கு போய்ட்டு அந்த லிங்கை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போய்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே லாகின் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த கேப்சா மட்டும் என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இப்போ வந்து இந்த பேஜை வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நிறைய ஆப்ஷன், இதில் வந்து இ சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச், கீழே தேர்ட் ஆப்ஷன் சர்ச் அண்ட் அப்ளை சிசி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சர்ச் டாக்குமெண்ட் அண்ட் பர்சனல் டீட்டெயில் பேமெண்ட், ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டீட், அது ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் நம்பர், ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் ப்ளஸ் எந்த இயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த இயர், அப்படி இல்லை அந்த இயரும் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுடைய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயரை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஸோ இதில் ஜஸ்ட் உங்களுடைய கேப்சாவை, இதில் இருக்கிற கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரிலேட்டடாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சர்ச் பட்டனில் வியூ பண்ணும்.
ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து சர்ச் பட்டனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பர்சன் உங்களுடைய நேம், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்றத கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க, இல்லைனா கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், சர்ச் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சென்னை அப்படின்றதுல 331 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் வேறு எங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜஸ் சைடஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னா 200 ருபீஸ், 180 ருபீஸ். ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஏற்ற மாரி டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக 331 உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதே சைட்டில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு இதிலே எனேபிள் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே டீட்டெயில்ஸ் எதுவுமே இதில் கொடுக்க தேவையில்ல. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஆஸ்டிக்ஸ் ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்க ஃபீல்டு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஃபில் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். உங்களுடைய டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு அதை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னா இப்போ பே பண்ணலாம், இல்லது அப்புறமா கூட நீங்கள் பே பண்ணலாம். இப்போ பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எந்த நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் பேங்க், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐடி. ஸோ அந்த ஆப்ஷன் லிங்க் வேணும் அப்படின்னா எஸ்பிஐ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய பேமெண்ட் கேட்வேஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஓடிபி இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின்னோ எது வந்தாலும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நெட் பேங்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆன உடனே ரீடைரக்ட் ஆகி திருப்பியும் வெப்சைட்டுக்கே போகும். வெப்சைட்டில் வந்து உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சைன்இன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன்இன் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சைன் அவுட் பண்ணிவிட்டு நான் சைன்இன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் போயிட்டு கஸ்டம் சர்டிஃபிகேட் ரெக்வஸ்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ இதில் வந்து பேங்க் பேமெண்ட் என்ன அப்படின்றத நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களது வந்து ஒன்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேயே வந்து டவுன்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிங்க் இது இப்போ வந்து 3 டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சோ அதுலேயே உங்களுக்கு 2 hours. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸ் காலையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் 2 days உங்களுக்கு வந்து 2 days ஆர் 3 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஜஸ்ட் அது டவுன்லோட் லிங்க் அப்படின்றத டவுன்லோட் டாக்குமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபர்தராக நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான் உங்களுடைய சொத்து பத்திரத்தை ஈஸியாக டிஎன் ஏஜென்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.